புண்ணியனார் சமாதி கண்ட பூவரச மரத்தடியில் ஆறுமுகமாகி ஏறுமையில் ஏறி வள்ளி தெய்வானை மங்கையுடன் வேலாகி நிற்க அடியவர்களும் தேவர்களும் அகமகிழ்ந்து வாழும் செல்வச் சன்னதி கனியர் இருவர் நீங்க கருணை மாதிரியே போட்டி என்னில் கண்ணே கண்ணில் இருக்கும் மாமணியே போட்டி என்று அங்கே திருச்செந்தூர் புராணத்திலே சொல்லப்படுகின்றது. அப்படிப்பட்ட அந்த பன்னிரு கரத்தையுடைய புண்ணியனார் சமாதி கண்ட பூவரச மரத்தடியில் ஆறுமுகமாகி ஏறுமையில் ஏறி வள்ளி தெய்வானை மங்கையுடன் வேலாகி நிற்க அடியவர்களும் தேவர்களும் அகமகிழ்ந்து வாழும் செல்வச் சன்னதி கனியர் இருவர் நீங்க கருணை மாதிரியே போட்டி என்னில் கண்ணே கண்ணில் இருக்கும் மாமணியே போட்டி என்று அங்கே திருச்செந்தூர் புராணத்திலே சொல்லப்படுகின்றது. அப்படிப்பட்ட அந்த பன்னிரு கரத்தையுடைய எல்லாரும் சன்னதியிலே பெருமாள் காட்சி கொடுக்கின்றார். இறுதியிலே அந்த சிவபெருமனை வணங்குவதற்காக அங்கே ஆற்றல்களையே வீட்டிலிருந்து சொந்தமான ஆற்றல்களையே வீட்டிலிருந்து அருள் பாலிக்கின்ற அற்புத கந்தனாக வெற்றியே பெருமானாக அன்பனாக கந்தனென்று தன்னை அன்பு புண்ணியனார் சமாதி கண்ட பூவரச மரம் அல்லவா, அப்படிப்பட்ட அந்த மரத்திலே வீட்டிலிருந்து அருள் பாலிக்கின்ற அடியாராக தன்னை விரும்பி வருகின்ற அடியார்களுக்கு அங்கே அமுதூட்டுகின்ற அல்லல் தீர்க்கின்ற பெருமானாக விளங்குகின்றார் என்ற செய்தியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. பெருமானுடைய அற்புதமான நிகழ்வானது சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையில் இங்கே ஏராளமான அடியவர்கள் குடிசூழ்ந்து இருப்பதனால் உங்களுடைய உடைமைகளில் கவனமாக இருக்குமாறு அன்போடு வேண்டிக் கொண்டு எம்பெருமானுடைய தேரானது இன்னும் சொற்ப வேளையில் இந்த பூசை நிகழ்வுகள் எல்லாம் நிகழ்வுற்ற பின்பாடு இந்த இடத்திலே எழுந்தருளி வருவதற்காக காத்திருக்கின்ற இவ்வேளை எம்பெருமானை அங்கே எல்லோரும் அழைக்கின்ற போது செல்வச்செங்கதி முருகன் வருவார். அவர் ஏராளமான அறிவித்தல் ஒன்று ஆலயத்தில் ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பெருமானுடைய அற்புதமான இந்த தேரோட்ட நிகழ்வை பார்ப்பதற்காக வந்திருக்கின்ற அடியவர்கள் மத்தியிலே தூக்கு காவடிகள் சகிதம் போன்ற பல்வேறு நேர்த்திக்கரங்களை இங்கே கூறியபடி நம்முடைய அடியவர்கள் எல்லோரும் பிறந்திருக்கின்றார்கள். காரணம் என்னவென்றால் செல்வச் சென்னியானில் ஏராளமான ஆலய முகப்பு பகுதியை நோக்கி வருகிறது கொண்டிருக்கின்ற தூக்கு காவடியினை ஆலய உட்பகுதிக்கு செல்வதற்கு வழி ஏற்படுத்தி ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இவ்வேளையிலே சித்திரத்தேரினுடைய சிறப்புகள் பற்றி கூறுவது நல்லது என்று கருதுகின்றேன். இந்த சித்திரத்தேரிலே இருக்கின்ற 4 சில்லுகளும் சரிகை சிறிகை யோகம் ஞானம் என்று சொல்லப்படுகின்ற 4 பாவங்களை குறிப்பதாக அமைகின்றது. சரிகை சிறிகை யோகம் ஞானம் என்று சொல்லப்படுகின்ற 4 பாதங்களிலும் நின்று அவர்கள் நல்ல நிலை அடைய வேண்டும் என்பதற்காக இந்த சித்திரத்தேர் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த சித்திரத்தேர் அக்கினி சுவாலை ஒன்று சுடர்விட்டு எரிவது போல் அமைக்கப்பட்டதற்கு காரணம் சித்திரத்தேரானது அழித்தல் தொழிலை குறிக்கின்ற ஒரு தேருற்சவமாக அமையப்பெற்றதனால் தேருற்சவமானது அந்த வடிவமைப்பானது அக்கினி சுவாலை என்று அவவேறு போன்று காட்சி அளிக்கின்றது. எனவே சற்று நாங்கள் மேலே செல்கின்ற போது அங்கே கலசம் தெரிகிறது, அதற்கும் விளக்கம் இருக்கிறது. அந்த விளக்கத்தை இப்பொழுது தரணியாளர் தவயசன் கூறியதன் பிற்பாடு நான் கூறுகின்றேன். ஆற்றங்கரையோரம் ஆறுதல் பெறுவதற்காக தொண்டைமனாறு செல்வச் சென்னது வடிவேலன் திருக்கோயிலே காட்சி. முருகா 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 என்று உருகாத மனமும் முருகமல்லவா, கந்தன் சேவடி நாடினாலே நிக்கதியாக இருக்க வடியவர்க்கு வரம் கொடுக்கின்ற அற்புத கந்தன் அல்லவா தொண்டைமனாறு செல்வச் சென்னதியார். ஆலமிலை அமரும் அன்னமளிக்கும் கந்தனுக்கு இன்று பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அடியார்கள் எல்லாம் திரண்டிருக்க அங்கே கிழக்கு வானில் சூரிய பகவான் ஒளிக்கீட்டை மறைத்து நிற்க
இதை வேண்டி செல்லுகிற வரவையினமும் ஒருமுறை சன்னதியானை பார்க்க வேண்டும், ஒருமுறை சன்னதியானை பார்க்க வேண்டும் என்று சன்னதி நோக்கி வருகிறது அல்லவா. ஆடிவரும் காவடிகளும் தேடி வரும் அடியாரின் காதலின் கைவே தலைவே குறித்து கண்ணீர் அருவியை சொலித்து வேண்டுகிற பொழுதல்லவா. கோடிலம் தங்களை போல் அகப்பட்ட தன்பம் என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி அழகு கொட்டி கிடக்கிறதல்லவா நம் செல்வச் சன்னதியின் பேரழகு. அடியார்களே, செல்வச் சன்னதி வந்தவர்க்கு நிம்மதி தருவான் அல்லவா கந்தவடி வேலன். கந்தா கந்தா என்று கருணை வள்ளலை அழைக்கின்ற அடியாறு கூட்டம் மத்தியிலே கந்தவடி வேலன் திருச்சேரிலே காட்சி கொடுக்கிறான். 4 குதிரைகள் பூட்டப்பட்ட திருச்சேர் அற்புதமாக பிரமா பேரத்தி குழலொலி, யாழொலி, கூட்டொலி, ஏத்தொலி எங்கும் குலாம் பெருகி விளவொலி விண்ணளவும் சென்று எல்லாருடைய அந்த சேந்தனார் பெருமான் அங்கே அடிவர் கூறியது போல அந்த திருவாதிரை நன்னாளிலே அங்கே சிதம்பரத்திலே அங்கே தேர் சென்ற போது அங்கே அந்த தேருக்கு பாடிய பல்லாண்டு சேர்ந்தாரிலே இடையனாய் வந்து கதிராமரை ரத்தித்த முகமொன்று, கதிராமன் தன்னில் பூசை முறை காட்ட அழைத்த முகம் ஒன்று, கதிரமலை கொடியேற்றம் காணச் சென்ற முகம் ஒன்று, களத்தில் சுவையில் உண்ண ஓடி வந்த முகம் ஒன்று, அடியாருக்கு அன்னதானம் அளிக்கும் முகம் ஒன்று, புண்ணியனார் சமாதி கண்ட பூவரச மரத்தடியில் கோயில் கொண்டு வீட்டிருக்க வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமாகி ஏறுமையில் ஏறி வள்ளி தெய்வானை மங்கையுடன் வேளாகி நிற்க அடியவரும் தேவர்களும். தற்போது சிதறவேங்காய் அடிக்கும் இடத்தில் நிறைய சிறுவர்கள் இருப்பது அவதானிக்கப்பட்டுள்ளது. தயவு செய்து அவர்களை அவ்விடங்களில் இருந்து அகற்றி வெளியே கொண்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சிதறவேங்காய் அடிக்க ஆரம்பித்தவுடன் அப்பகுதியில் ஏற்படும் நெரிசலில் அவர்கள் பாதிப்படையக்கூடும். தயவு செய்து சிதறவேங்காய் அடிக்கின்ற இடத்தில் சிறுவர்களை வைத்திருக்கின்ற பெற்றோர்கள் உடனடியாக அவ்விடங்களில் இருந்து அகற்று ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஆலயத்தின் முகப்பு பகுதியை நோக்கி வருகை இருந்து கொண்டிருக்கின்ற தூக்கு காவடியினை ஆலய உள்வீதி பகுதிக்கு செல்வதற்கு வழி ஏற்படுத்தி ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வடிவேல் பெருமானுக்கு
உட்பகுதிக்கு கொண்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பெருமானுடைய அழகிய விக்கிரம் பேரானது தயவு செய்து சிதறுதேங்காயை தற்போது அடிக்க வேண்டாம். தற்போது சிதறுதேங்காய் அடிக்க வேண்டாம். எடுக்கிற எல்லாம் எடுக்க வேண்டிய தயவு செய்து யாரும் சிதறுதேங்காயை தற்போது அடிக்க வேண்டாம் என்பதை அறிய தருகின்றோம். இன்றைக்கு ஆக்கள் இன்றைக்கு சக்கருக்கு நசிஞ்சு ஏதோ ஒன்றுலாம் போகுது. இடிசல் இல்லாமல் எடுப்பவர்களை இடிசல் இல்லாமல் எடுக்கும் யாழ்ப்பாணம் மேலே ஏறி தப்பிட்டீங்க இன்றைக்கு கீழே போன பாருங்க. சித்திரத்தேரின் சிறப்புகளை எல்லாம் கூறியிருந்து தொடர்ச்சியாக சித்திரத்தேரினுடைய 4 சித்திரங்களின் வடிவமைப்புகளையும் கூறியிருந்து அதே போன்று கலசம் ஏன் சித்திரத்தேரில் வைக்கப்படுகிறது? கலசம் என்பது ஒற்றுநிலையை காட்டுவதற்காக அங்கே சித்திரத்தேரிலே வைக்கப்படுகிறது. கலசம் ஊடாகவே அங்கே ஒற்றுநிலை அடையப்படுகிறது ஆன்மாக்கள். எனவே ஆன்மாக்கள் ஒடுங்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த சித்திரத்தேரின் வடிவமைப்பு காணப்படுகிறது. அதே போன்று சித்திரத்தேரிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும், அங்கே புராண இதிகாசங்களை குறிக்கின்ற அந்த சிற்பங்கள் எல்லாம் செதுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த சிற்பங்கள் எல்லாம் சூழ்நிலை செதுக்கப்பட்ட ஒரு சித்திரத்தேராகவே சிறப்பு கொண்ட தேராகவே இந்த தேரானது அமைய பெற்றிருக்கிறது. சஞ்சீவனுடைய தேருக்கென்றே மகத்துவம் இருக்கிறது, மகிமை இருக்கிறது. சஞ்சீவனின் தேரானது அற்புதம் வாய்ந்தது, அருள் நிறைந்தது. அத்தகைய தேரானது இந்த இடத்திலே பல்வேறு தத்துவங்களை தன்னகத்தே கொண்டது. இத்தகைய வட்டி வடிவேலனுக்கு பெருமான் இந்த இடத்திலே இருந்து வேலவ பெருமானாலே சன்னதியானாலே ஆற்றங்கரை வடிவேலனாலே அன்றாட கண்டனாலே இங்கே சுற்றிலே ஏறி இங்கே அருள்வாளிப்பதற்காக வருகிற போகின்ற இந்த வேளையிலே இங்கே தேர்தலாக வருகின்ற அற்புத காட்சிகளை இங்கிருந்து நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். உழைப்பவர்கள் தயவு செய்து தலையை உழைத்து அங்கே அருகிலே நின்றவர்கள் கவனம். ஏனென்றால் அங்கே உழைக்கின்ற போது இங்கிருந்து வாழ்க்கின்ற போது தெரிகிறது. அங்கே அருகிலே நின்றவர்கள் தலைக்கு மேலே தேங்காயை கொண்டு செல்ல வேண்டாம். தலைக்கு மேலே தேங்காய் உடைத்தல் கூடாது. எனவே தேங்காய் உடைக்கின்ற போது தேங்காய் எரியவும் கூடாது, எரியாமல் உடைக்க வேண்டும். அப்படியாக தேங்காய் பெருமானுடைய அந்த பஞ்சமுக அரிசினை தற்போது வேட்பெருமானுக்கு நடைபெற்று இங்கு அடியவர்கள் பெருமானுடைய அந்த பஞ்சமுக அரிசினையை கண்ணூடாக கண்டு அங்கே மணிவாசக பெருமான் வேண்டத்தக்கது அறிவோயினே வேண்ட முழுதும் தருவோயினே வேண்டும் மயன்மார்க்கு அறியோயினே வேண்டி என்னை பணிகொண்டாய் வேண்டி நீ யாது அருள் செய்தாய் யானம் அதுவே வேண்டினல்லால் வேண்டும் பரிசு ஒன்று ஒன்று அதுவும் உங்கள் விருப்பன்று என்று அங்கே மணிவாசக பெருமான் அந்த ஈஸ்வர பெருமானுடன் கேட்பது போல இங்கே சன்னதியிலே அந்த பெருமானுடைய ரதோற்சவத்திலே வந்து கலந்து கொண்டிருக்கின்ற அடியவர்கள் பெருமானே எம்மையெல்லாம் சோர்ந்திருக்கின்ற இந்த வினைகள் எல்லாம் நீங்க வேண்டும், எங்களுடைய இன்னல்கள் எல்லாம் நீங்க வேண்டும், எங்களுடைய துன்பங்கள் எல்லாம் நீங்க வேண்டும் என்று துணை நிம்மர பாதங்கள் வீடுகின்றார். துணை தலைக்கு மேலே உங்களுடைய தேங்காய்களை தலையை வச்சு அடிக்க வேண்டாம். அன்பான அன்பர்களே, உங்களை நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்வது, நீங்கள் தலைக்கு மேலே தேங்காயை அடிக்க வேண்டாம். அன்பு தமிழ் தேங்காய்க்கு மேலே இருந்து அடிக்கிறீர்கள். புனிதமான
எமது சன்னிதானம் புனிதமான ஆலயம். அந்த ஆலயத்தை நாங்கள் அருமையாக நாங்கள் செய்கிறோம். இந்த தேங்காய்களை அடிக்கின்ற போது உரிய முறையிலே ஆபத்து இல்லாத வகையிலே உங்களுடைய தேங்காய்களை அடித்து இப்போது விநாயக பெருமானுடைய பேருக்கு நேரே கருடன் வட்டமிடுகிற காட்சி அரோகரா. அங்கே கருட பகவான் அந்த திருவள்ளுவை கொடுக்கிற கருடாயவாருடைய ஆசையும் கிடைக்கிறது பெருமானுடைய திருத்தேருக்கு. அவருக்கு மட்டும்தான் தெரியும். கருடாயவாருடைய ஆசையுடன் அங்கே விநாயகப் பெருமானுடைய அந்த ரதத்திற்கு மேலே அந்த கருட பகவான் வட்டமிடுகின்ற அருமையான காட்சியுடன் இந்த உலகமானது மண்டபத்தில் அந்த நடை மடவாழ்மைகோள் அடியோம் கருள் புரிந்து பல்லாண்டு பத்தாரியார்களே, அன்பானவர்கள், தேங்காய்களை தயவு செய்து எறிய வேண்டாம். தலைக்கு மேலே வைத்து அடிக்க வேண்டாம். அது அடிக்கின்ற போது அது பாவனையாக அமைந்துவிடும். தயவு செய்து அன்பர்களே தேங்காய் எறிய வேண்டாம். மீண்டும் மட்டும் அன்பாக வேண்டிக் கொள்கின்றேன். தயவு செய்து அன்பர்களே தேங்காயை எறிய வேண்டாம். கீழே உடையுங்கள். தேங்காயை தலைக்கு மேலே உடைக்க வேண்டாம். அந்த பக்தர்களுடைய தலைகளிலே அது படக்கூடாது. பட்டாளது தலை மாசு ஏற்படும். எனவே தேங்காய்க்கு இருக்கின்ற தத்துவத்தை உணர்ந்து அறியுங்கள். தத்துவம் தெரியாமல் அதை அடிக்க வேண்டாம். தயவு செய்து தேங்காயை எறியாதீர்கள். தேங்காயை பக்குவமாக அடியுங்கள். அங்கே அடுத்தவர்களுடைய அடியவர்களுடைய தலையில் பட்டாளது சிக்கலாக போய்விடும். அடியவர்களே தயவு செய்து தேங்காயை எறிய வேண்டாம் என்று மீண்டும் மீண்டும் அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். தேங்காய்க்குள்ளே பல அற்புதங்கள் இருக்கிறது. இந்து மத தத்துவங்கள் இருக்கிறது. அப்படி எல்லாம் தொண்டைமானாறு செல்வச்சன்னதி மேற்பெருமானுடைய ரதோற்சவத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற அடியவர்களே, உங்களுடைய பொருட்களுக்கு நீங்களே பாதுகாப்பு கூற வேண்டிய கடமையில் இருக்கின்றீர்கள். ஆகவே தயவு செய்து பக்தர்களுடன் பக்தர்களாக திருடர்கள் நடமாடுவதாக கிடைக்கப்பட்டிருக்கின்றன. தயவு செய்து ஆலயத்திலே வந்திருக்கின்ற பக்தர்கள் தங்களுடைய உடைமைகளுக்கு தாங்களே பொறுப்பு கூற வேண்டியவர்களாக இருப்பதனால் தயவு செய்து தங்களுடைய உடைமைகளில் கவனமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பக்தர்களே அன்பான வேண்டுகோள். தேங்காயை எறியாதீர்கள். மீண்டும் மீண்டும் அன்பாக அறிவிக்கின்றேன். தேங்காயை எறிந்து உடைக்க கூடாது. தலைக்கு மேலே வைத்து உடைக்க கூடாது. தேங்காய் என்பது உடைப்பதற்கு காரணம் ஆணவ மனத்தை நீக்குவதாலும் நான் என்ற அகங்காரத்தை போக்குவதாலும் இத்தகைய சிறப்புகள் பொருந்திய தேங்காய் உடைக்கின்ற காட்சியினை அங்கே பயபக்தியோடு பக்திபூர்வமாக செய்தல் வேண்டும். தேங்காய் எறிவதோ தேங்காய் உடைப்பதை பக்திபூர்வமாக அங்கே அனுசிக்க வேண்டும். எனவேதான் அடியவர்களை அதை விளங்கிக் கொண்டு தேங்காய் உடைக்கின்ற எங்களுடைய இந்து மத தத்துவத்தை விளங்கிக் கொண்டு
சிவலோகநாயன் தேவனுக்கு நானும் புறாத அறிவு பெற்றேன் உலகியாளொழி போர் தொழிலே தொழில் எங்கும் குணாம் பெரியும் பின்னளவும் சென்று பின்னே திருவாரூரில் மனைய குடியில் பிறந்த படலியோரோடும் கூடி எம்மானுக்கே பல்லாண்டு பல்லாண்டு ஓடுமே எல்லாம் வல்ல சன்னதியின் பெருமாளுடைய மகோத்சவத்தை சேர்ந்த சச்சிதானந்தம் மோடி என்பவருடைய தேசிய அடையாளத்தை அடங்கலான பணப்பை கண்டெடுக்கப்பட்டு எமது ஒலிபெருக்கி காரியாலயத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. உரியவர் தகுந்த அடையாளம் காட்டி பெற்றுக் கொள்ளலாம் என்பதை அறிய தருகின்றோம். புன்னாகத்தை சேர்ந்த சச்சிதானந்தம் மோட்டி என்பவருடைய தேசிய அடையாளத்தை அடங்கலான பணப்பை கண்டெடுக்கப்பட்டு எமது ஒலிபெருக்கி காரியாலயத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. உரியவர் தகுந்த அடையாளம் காட்டி பெற்றுக் கொள்ளலாம் என்பதை அறிய தருகின்றோம். நன்றி. எல்லாம் வல்ல கண்ணறியம் மேற்பெருமானுடைய மகோத்சவத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற அடியவர்களுக்கான அன்பான வேண்டுகோள். இங்கு அடியவர்களோடு அடியவர்களாக சிறுவர்களும் இருப்பதாக இங்கு செய்திகள் வந்த வண்ணம் உள்ளது. ஆகவே தயவு செய்து பெருமானுடைய ரதோற்சவத்தில் கலந்து கொண்டு அருளை பெற வந்த அடியவர்கள் தங்களுடைய தங்க ஆபரணங்களில் மிகவும் கவனமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்வதோடு தொடர்ந்து பல்லாண்டு பாடலுக்காக அடியவர்கள் பாதிக்கும் பாலைகள் அழிவிடம் பார்ப்பதன் அழிவிடம் பார்த்தவன் சக்கரம் அன்பு அன்பார்ந்த கண்ணன்கள் அடியவர்களுக்கு அன்பான வேண்டுகோள். தேர்தல் உடைக்கின்ற அடியவர்கள் மிகவும் நேரத்தை கருத்தில் கொண்டு அறிவித்தவர்கள் உடைக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற தொண்டர்கள் மிக விரைவாக தேங்காய்களை உடைத்து அங்கே தரப்பட்டுள்ள பைகளில் அவற்றை நிரப்பி எம்பெருமானுடைய ரதோற்சவம் நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தொண்டர்கள் விரைவாக தங்களால் அளிக்கப்பட்ட தேங்காய்களை அவ்விடங்களில் இருந்து அப்புறப்படுத்தி எமது ரதோற்சவமானது சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வரலாற்று
சொந்தநாடு செல்வத்துதவி ஆலய பேருத்துவமானது மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இவ்வேளைகளை நம் பெருமானுடைய அந்த தேங்காய் உடைக்கின்ற நிகழ்வு இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த தேங்காய் உடைப்பவர் குறித்திருக்கின்ற சுடர்கள் காய்களை அகற்றி உதவுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்ற அதேவேளை இங்கே வல்லல் கடல் என ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்ற வணிகர்கள் மத்தியிலே பெருமான் அங்கே காவடிகள் குடைகூட பெருமானை வேண்டுபவர்களை கூட்டிருக்க பெருமானின் எண்ணங்களை செய்வதற்காக அங்கே திறந்து வந்திருக்கின்ற வணிகர்கள் மத்தியிலே நகர்ந்து வருகிறப்போது தயவு செய்து சிதறதற்காய் விரும்பப்பட்ட பைகளை பெருமானுடைய ரதம் பெருமலையில் தாங்களால் வைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தயவு செய்து அவ்வழிகளில் வைக்கப்பட்டுள்ள சிதறதற்காய் விரும்பப்பட்ட பைகளை உடனடியாக அவ்விடங்களில் இருந்து அப்புறப்படுத்தி நமக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இருக்கிறது முருகப்பெருமான் அல்ல. அதனாலே தானே நக்கீரரோடு கூட வழக்குரைத்தவன் கந்த பெருமான். அந்த கந்தரை இன்றைக்கு திருச்சேரியிலே கண்டுபிடிக்கிறோம். உலகத்திலே இடம் பிடிப்பார் என்று பாடுவார் ஆனந்த கண்ணீர் சொல்வார். அழகன் குமரன் உலகன் எங்கள் 1984 ஆண்டுக்கு ஒரு திருச்சேர் ஓடிய வரலாறு இருக்கிறது. பெரும் தேர் ஈழாவினுடைய சிவாச்சாரியார்களும் ஈழ வளநாட்டிலே இருக்கக்கூடிய பெரும் சிவாச்சாரியார்களும் இணைந்து பெருந்தேர் ஒன்றை உருவாக்கினார்கள். 1984 ஆண்டு முதலாக தேர் வெள்ளோட்டம் கண்டது. அதற்கு பின்னர் 1987, 86 காலப்பகுதியிலே ஏற்பட்ட ஒரு வருடம்தான் தேர் வெள்ளோட்டம் கண்டது. அடுத்த ஆண்டிலே தேர் அங்கே குற்றத்தினாலே அங்கே குண்டு மழையிலே அந்த தேர் தகர்க்கப்பட்டது. ஆனால் அது தகர்க்கப்பட்டவர்களும் சில காலத்திலே இல்லாமல் போன கதை வரலாறு. எனவே அப்படியான ஒரு தேர் உலகையும் காக்க வந்த எங்களை காவலா, உலகையும் காக்க வந்த எங்களை காவலா, அழகன் ஆற்றங்களை வேலவன், அழகன் ஆற்றங்களை வேலவன், அந்த சராசரங்களையும் ஆழ்வன், அந்த சராசரங்களையும் ஆழ்வன், அன்னதான கொண்டன், அகிலத்தின் நாயகன், முத்தமை காவலன், அன்னதான கொண்டன், அகிலத்தின் நாயகன், முத்தமை காவலன், முத்தலன் கொண்டவன், முருகப் பெருமான், கண்ணி வேலவன், முத்தலன் கொண்டவன் அல்லவா முருகப் பெருமான். எனவே முத்தமிழையும் மாலைக்க வந்தவன் முருகப் பெருமான். இயற்கை நாடகம் என்று சொல்லப்படுகின்ற அத்தனை முத்தமிழையும் மாலைக்க தோன்றியவர் முருகப் பெருமானை கவர்ந்தவன் என்று சொல்லுவார்கள். அருள் நிறைந்த கந்தனாக பின்னாளிலே அமைக்கப்பட்டது. ஏன் இந்த அளவு கொண்டாடப்படுகிறது, வழிபாடப்படுகிறது? வேல் கொடுத்த அந்த பூவரச மரத்தடி அப்புறப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாயகன் எங்கள் பாராளுகிற குமரன் அங்கே Hey!
ஆணவம் கர்மம் மாயை யாவற்றையும் நேர் போனாலே நாங்கள் நாங்கள் போயிடலாம் யோகம் ஞானம் என்று சொல்லப்படுகின்ற 4 சக்கரங்கள் நாம் இன்று நாற்காலங்களாக இதுக்கு யசோ சாமம் மதவனம் என்கின்ற அந்த 4 வேதங்களை உணர்த்துகின்ற 6 கவலக்கால்களாக எங்களுடைய உடலில் இருக்கின்ற 6 ஆதாரங்களை பிரதிபலிக்கின்ற அருமையான தத்துவ கருத்தை உள்ளடக்கிய அருமையான அந்த தேர் கவனியானது இப்போது ரதோற்சவமாக எம்பெருமான் இந்த வீதி வழியாக வருகின்ற அருமையான காட்சி. பல்லாயிரக்கணக்கான மக்கள் அடியவர்கள் அரோகரா அரோகரா என்ற கோஷத்தோடு வருகின்ற அருமையான ஒரு காட்சி. அங்கே வெற்றிலையினுடைய சிறப்பு பெருமை சக இலை வெற்றிலை என்கின்ற அருமையான அந்த வெற்றிலையை நாங்கள் படைக்கின்றோம். பக்குவமாக இருக்க வேண்டும். அந்த பாக்கு நுண்ணிய அந்த கடவுள் நீண்ட அந்த சமூக மரத்தை உருவாக்குகிறது. பாக்கு அந்த பாக்கின் மூலமாக உருவாகின்ற உயர்ந்த சக்தியை எனக்கு தருகின்றது. நான் வாழ உனக்கு பழம் பாலைப்பழம் அருமையான அந்த மென்மையான அந்த பழத்தை அந்த வித்துக்கள் இல்லாத அருமையான அந்த மென்மையான பழத்தை கடவுளுக்கு படைக்கின்றோம். அந்த தேங்காயுடைய தத்துவத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். மாயை அந்த மாயை அழிந்தது கர்மம், கர்மம் அழிந்தது ஆணவம். அதிர்கின்ற போது உடைக்கின்ற போது மென்மையான இனிமையான அந்த இளநீரை பெற்றுக் கொள்கின்றோம். அந்த அரிசியை பெற்றுள்ள தத்துவத்தை நாங்கள் காட்டுகிறோம். அதன் மூலமாக இது ஒரு தீர்ப்புகளை தந்து இந்த ஒளிவாங்கியை கூட தலைவர்கள் கல்லூரி அணிந்த வீசம் பரிபுடன் மேவிய குருநாத உகந்த சோழன் கிளையுடன் பேரர முனிகோனி உகந்த பாத பகிரொரு தாமரும் அவரும் மழையும் ஜனமும் மழையும் மகராக தாமரும் அவரும் மழையும் தாமரும் அவரும் மழையும் ஜனமும் மழையும் மகராக தரைகள் முருகு கயிறு தலைய கலைய எறியாதே கமல துவர துவர மனமை உளமி மரணி கொலையோரே
கொடிய நாடு மொழிய முறுக்கு புறந்து மணவாளா அழிய அவன் செய்து அருள்வோனே அழையும் மயிலும் அழகும் பெருமாளே பெருமாளே ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் நிலப்பவை தோளும் மகிழ்ச்சனை நந்தி மகத்தனை யான கொழுந்தினை குந்தையில் வைத்தனை போற்றுகின்றேனே என்று அந்த
தற்போது பிரதேச உற்சவகால பணிமனைக்கு இணைப்பு தரப்படுகின்றது. தயவு செய்து அவசர அறிவித்தல்கள் இருந்தால் ஏற்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வழக்குரைக்குரிய இணைப்பு தரப்படுகிறது. தயவு செய்து அவசர அறிவித்தல்கள் இருந்தால் இப்போது பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவருடைய புகழ்பாக அழைப்பு செய்தார். இந்த ஆறுமுகத்தானுடைய அற்புதமான அந்த ஆறுமுகங்களையும் அழுகினார்கள் அற்புதமான காட்சிகளாக அந்த திருப்புகளிலே பாடியிருக்கிறார். ஏறுமையில் ஏறுவிலை ஆடுமுகம் ஒன்று. அதே போல வள்ளியை மனம் உணர்வதற்காக மற்றொரு முகமாகவும் அருணகிரினார் இப்படி 6 முகமாக பார்க்கின்ற பொழுது அவர் இதை நான் எப்படியாக ஆறுமுகங்களை பார்க்கிறேன். 6 முகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாசலம் அமைந்த பெருமானே என்று அந்த இயேசுவிடமே சொல்கிறார். அப்படி இந்த 6 முகங்களாக நான் பார்க்கிறேன், இதை விட வேறு முகங்கள் இருந்தால் நீயே கூறு என்று சொல்லி அற்புதமாக அருணகிரினார் இந்த வடிவேலுடைய 6 முகங்களையும் 6 விதமான எங்களுக்கு திருக்குறளூடாக தந்திருக்கின்றார். தருவான் சன்னிதியான் வேறொன்று நினைவில்லை, மயிலொன்று பயமில்லை, உடை ஒன்று குறையில்லை, கண்டு ஒன்று கவலையில்லை. எந்த வினை வந்தாலும் இந்த வேலை உங்கள் மனதில் நினைத்துக் கொண்டால் உங்களுடைய அச்சம் எல்லாமே கலந்து போகும். இப்படிப்பட்ட அச்சமான சன்னிதியானை இந்த நிமிடம் போற்றுவதற்கு அவருடைய புகழை பாதுகாப்பு எனக்கு வாய்ப்பளித்தார்கள். நன்றிகளை கூறி அருளை போதும் அறிவமாய் உருவமாய் நின்ற கோரி புலம்பதோர் நேரியாகி கருவைகூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே முருகன் வந்தான் உரித்தவன் உலக முய்ய என்று சொல்லப்படுகின்ற முருகப்பெருமானுடைய அவதாரம் ஆணவன் கண்மம் மாயை என்கின்ற மும்மலங்களையும் உடைய சூரபத்மனையும் சிங்கமுகனையும் தாரகாசுரையும் வதம் செய்து சிறப்பட்டு இருக்கக்கூடிய தேவர்களை சிறநீப்பதற்காகவே தேவ சேனாதிபதியாக வந்துரித்தவன் முருகன். அதனால்தான் முருகப்பெருமானுடைய ஞான உபதேசம் பெற்றவர்கள் மூவர். கடவுள்களில் சிறந்தவராக இருக்கக்கூடிய சிவபெருமானும் முருகர்களிலே சிறந்தவராக இருக்கக்கூடிய அகத்தியரும் மனிதர்களிலே சிறந்தவராக இருக்கக்கூடிய அருணகிரிநாதர் என்ற மூவரே முருகப்பெருமானுடன் ஞான உபதேசம் பெற்றவர்கள். மனத்தனுக்கே ஓம் என்கின்ற திருமக்கனுடைய பொருளுக்கொண்டபடியினால் சுவாமி நாதன் என்கின்ற திருநாமம் பெறப்பெற்றவன் முருகப்பெருமான். முருகனுடைய அடியை பற்றுவர்கள் எக்காலத்திலும் துன்பமின்றி இன்பமாகவே வாழ்வார்கள் என்பது சங்கூடு. எங்கெல்லாம் ஆணவம் தலைநூற்றுகின்றதோ, அகங்காரம் மமகாரம் எங்கெல்லாம் தலைநூற்றுகின்றதோ அங்கே இறைவனுடைய பிரசன்னம் இருக்கும் என்பதுதான் எங்களுக்கு கந்தபுராணம் காட்டியிருக்கக்கூடிய ஒரு உண்மையான தத்துவம். அதனாக இருந்து அத்தனை கொடுமைகளையும் செய்திருக்கக்கூடிய சூரனுக்கு கூட ஒரு நிமிடம் தனது ஞானத்தை கொடுத்து சூரனுக்கு தனது திருப்பெரு வடிவத்தை காட்டியவன் முருகப்பெருமான். அவனுடைய திருப்பெரு வடிவத்தை கண்ட சூரன் திகைத்து போய்
கோலமா மஞ்சள் குலவிய குமரன் தன்னை என்று சூரபத்மனாலேயே போற்றப்பட்டவன் முருகப்பெருமான். நேற்றைய பாலன் திருவில்லை என்று முருகப்பெருமானை பேசிக் கொண்டிருந்தவன் சூரன் அகங்காரத்தின் உச்சத்தில். அவனுக்கு ஞானத்தை கொடுத்து திருப்பெரு வடிவத்தை காட்டிய பிறகு சூரபத்மனே உன்னை கும்பிட முடியவில்லையே, உன்னை தொழ முடியவில்லையே, இப்படி ஒரு அழகனான் என்று போற்றுகின்ற அந்த கந்த பெருமானுடைய ரதோற்சவம் உண்டு. ஐந்தொழில்களிலே தேர்திருவிழா என்பது அருளை குறிக்கும். பக்த அடியார்களுக்கு அருள்பாலிப்பதற்காக தங்க தேரேறி வரக்கூடிய முருகப்பெருமானுடைய தேர்திருவிழா உற்சவத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை முருகடியார்களுக்கும் சுவீட்சமான வாழ்க்கையும் பேரின்ப பெருவாழ்வும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஓம் முருகா, ஓம் சரவண பவ. நன்றி. அந்த பக்த அடியார்களே, ஏழேறி வருகின்ற இருக்குமகன் தமிழி இருநீதி வருகின்றார் அருக்குமகன். ஏழேறி வருகின்றார் இருக்குமகன் தமிழி பெருநீதி வருகின்றார் அருக்குமகன். ஊரென்றும் அவன் தருவார் ஊரெங்கும் அவன் தருவார் இவற்றுள்ளது அந்த உமை உங்கள் உமை என்று ஒழிப்பு. அலங்கார பேரடி வருகின்றார், அலங்கார பேரடி வருகின்றார் ஐயர் அடியவர்க்கு அருள் அறிகின்றார். அலங்கார பேரடி வருகின்றார் ஐயன் அடியவர்க்கு அருள் ஒளியை அறிகின்றார். நலம் காக்கும் நம் செய்வன் அவன் தானி, நலம் காக்கும் நம் செய்வோம் அவன் தானி. இங்கே நாளும் அவன் ஜீவன் தொழுவோம் நாமே. காவலிகள் ஆடிவர வருகின்றான் அழகாய் கரகங்கள் ஆடிவர வருகின்றான். காவலிகள் ஆடிவர வருகின்றான் அழகாய் கரகங்கள் ஆடிவர வருகின்றான். பாவலுக்கு அவன் புகழை படிப்போம் நாமே, பாவலுக்கு அவன் புகழை படிப்போம் நாமே. தெய்வ பக்தியை கண்டு பயன் பெறுவோம் நாமே. கற்பூர ஒளியிலும் அவன் இருப்பான், தன்னை கருதிங்கம் பொறிவோக்கு துணையாய் நிற்பான். கற்பூர ஒளியிலும் அவன்
முருகப்பெருமான் இங்கே வந்து கொண்டிருக்கின்றார். படிவுடனே வருகின்ற முருகப்பெருமான் சந்ததமும் அடியார்கள் இந்த குடியான தந்திருவை தனில் மேவு பெருமாளே பெருமாளே. 3 மணி ஆகும். ஆம், இந்த அருமையான பொன்னான வேளையிலே வருகிறான் வருகிறான் ஆறுயிலே ஆறு மோகன் வருகிறான் ஆற்றங்கரை வீதியிலே ஆறு மோகன் வருகிறான் அன்னதான கந்தனாக சந்நிதியான் வருகிறான் அன்னதான கந்தனாக சந்நிதியான் வருகிறான் 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 ஆறு மோகன் வருகிறான் வள்ளி தெய்வ யானையோடு அழகாக வருகிறான் வள்ளி தெய்வ யானையோடு அழகாக வருகிறான் வெள்ளி மயில் ஏறி வந்து அருளிடவே வருகிறான் வெள்ளி மயில் ஏறி வந்து அருளிடவே வருகிறான் 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 ஆறுமுகன் வருகிறான். ஆம், எல்லாம் வல்ல என் நிதியும் தருவான் சன்னதி வேலவன் ஆற்றங்கரை வீதியிலே தன்னுடைய பக்த அடியார்களுக்கு அருள் பாலிக்கும் முகமாக அழகாக அவன் அண்ணனார் இருப்பிடத்தை அடைந்து பின் பள்ளி தெய்வானை சமேதராக சுப்பிரமணியராக அழகாக ரதமேறி வருகின்றான். சக்தி கிரியா சக்தி ஞானா சக்தி என்ற வடிவிலே சுப்பிரமணியனாக ரதமேறி வருகின்றானுங்கள் செல்வ சென்னதியான். செல்வ சென்னதியானின் அற்புதங்கள் கோடி கோடி. நமது இலங்கையிலே உப்பு நீரில் உலக்கெறியும் அற்புதம் ஒன்று வெற்றாப்பளை கண்ணகை அம்மன் ஆலயம். அதனைப் போலவே அத்தகைய சிறப்பு பொருந்திய ஆலய முகப்பு பகுதியில் நேர்த்திக் கடன்களை பூர்த்தி செய்த தூக்கு காவடிகள் தேரோடும் வீதி பக்கம் வர வேண்டாம் என அறிய தருகின்றோம். தயவு செய்து நேர்த்திகளை நிறைவு செய்த தூக்கு காவடிகள் ஆலய உள்வீதி பகுதி ஊடாக சென்று தென்மேற்கு மூலையில் அமைக்கப்பட்டுள்ள விசேட வெளியேறும் வாயில்கள் ஊடாக வெளியேறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தூக்குக்காவடியுடன் வருகை தரும் நண்பர்களுக்கான அறிவித்தல். தயவு செய்து நேர்த்திக்கடன்களை பூர்த்தி செய்த தூக்குக்காவடிகள் மீண்டும் ஆலய தேரோடும் வீதி பகுதிக்கு வருகை தர வேண்டாம். ஆலய இரண்டாவது வீதி ஊடாக சென்று தென்மேற்கு மூலையில் வெளியேறுவதற்கென விசேட வாயில்கள் அமைக்கப்பட்டுள்ளது. தயவு செய்து கண்ணகி தாயின் சிறப்போடு நமது சென்னதியானின் சிறப்பும் அமைகின்றது. இங்கே அர்ச்சனை காவடி கற்பூரச்சட்டி பால்செம்பு
நோன்பு, அன்னதானம் மற்றும் இதர நேர்த்திகளை பூர்த்தி செய்ய விரும்பும் அடியவர்கள் ஆலய களஞ்சியரை தொடர்பு கொண்டு அதற்குரிய பெட்டி சின்னை பெற்று உங்களுடைய நேர்த்திக்கடன்களை பூர்த்தி செய்யலாம் என அறிய தருகிறோம். இங்கும் கடல் நீரில் உலக்கெறியும் அற்புதங்கள் கோடி கோடி என்று அழகாக கூறுகின்றோம். ஆம், எம் செல்வ சென்னதியார் எமக்கு எந்த கவலை வந்தாலும் உடனே ஓடோடி வருகின்ற அந்த சின்னஞ்சிறு பாலகன் அற்புதமான எங்கள் தொண்டமன் ஆற்றங்கரையிலே அமர்ந்திருக்கும் எங்களுடைய கந்த பெருமான். ஆம், அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும், கண் சமரில் அஞ்சலன வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கும் திரிகாலம் தோன்றும், முருகா செல்வ சென்னதியானே என்று கூறுவார் முன்னென்று அழகாக நாம் திருப்புகளிலே காணுகின்றோம். ஆம், எமது முருகப்பெருமான் செல்வ சென்னதியார் என்னும் சற்று நேரத்திலே இருப்பிடத்தை நோக்கி நகர்ந்து நகர்ந்து மெல்ல மெல்ல பல கோடி அற்புதங்கள் நிகழ்த்திய எங்கள் தொண்டமனாட்டம் செல்வ சென்னதியார் தன்னுடைய இருப்பிடத்தை நோக்கி பக்தர்கள் அழகாக அந்த அழகான தேர், உண்மையிலேயே சிறப்பு பொருந்திய இந்த தேர் இலங்கையிலே வரலாற்றில் சிறப்புமிக்க செல்வ சன்னதியானுடைய தேரானது இருப்பிடத்தை அடைந்திருக்கிறது. வடத்தை பிடித்து இழுத்து அடியவர்கள் எல்லாம் இங்கே அந்த வடத்தை தொட்டு கும்பிடுகின்ற அற்புத காட்சிகளை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த வரையிலே வடத்தை கீழே விடாமல் அந்த இழுத்த வடம் கீழே படக்கூடாது. எனவே உங்களுடைய கைகளிலே சுமந்தபடி அந்த வடத்தை அங்கே தேர் இருக்கின்ற இடத்திற்கு கொண்டு வந்து அதனை ஒப்படைக்குமாறு அன்போடு கற்றுக் கொள்கின்றோம். படத்தை சுமந்த அடியார்கள் எல்லோரும் அங்கே தேவர் உலகிலே இடம் பிடிப்பார்கள் என்று புராணங்கள் பகர்கின்றன. அதற்கு அமைவாக இந்த வடத்தை பிடித்த அடியார்கள் எல்லாம் சித்திரத்தேரினுடைய வடத்தை பிடித்தவர்கள், அதே போன்று நேர்த்திக்கடன் கழித்தவர்கள், ஐம்பெருமானை நினைத்து எம்பெருமானை வேண்டி நேர்த்திக்கடன்களை கழித்த அடியவர்கள் யாவரும் நல்ல ஈடேற்றம் பெறுவார்கள். எம்பெருமானுடைய தேரானது நல்ல அருளை செய்கின்ற ஒன்றாக இந்த இடத்திலே அமைகின்றது. எம்பெருமானை வேண்டுங்கள், துன்ப துயரங்கள் எல்லாம் சூரியனை கண்ட பனிவோடு அகன்றுவிடும். எனவே முருகப்பெருமானை வேண்டுங்கள். முருகப்பெருமானுக்கு, கந்த பெருமானுக்கு, வடிவேல பெருமானுக்கு, சன்னதியானுக்கு, வரலாற்று பெருமைமிக்க செல்வ சன்னதியானை ஓங்கி ஒழித்து வேண்டுங்கள். எம்பெருமான் என்னையும் தருவோன் அல்லவா, உங்களுக்கு இருக்கின்ற நோய் நொடிகளை எல்லாம் குணமாக்கி உங்களை வல்லமையாக்கி உங்களை வல்லமையோடு வாழ வைக்க முருகப்பெருமானால் மட்டுமே முடியும். எனவே கலியுகத்திற்கின்ற செந்தமிழ் முருகன் சங்க காலம் தொடக்கம் சங்கம் பெருமிய காலம் வரை பல்லவர் காலம் எல்லாம் இந்த முருகப்பெருமானை அன்று ஒட்டு இன்று வரை பாடிய பாடல்களை எல்லாம் நாங்கள் பார்த்து வருகின்றோம். அத்தகைய சிறப்புக்குரிய முருகப்பெருமானை சுற்றுல பேரிலிருந்து அங்கே பூமலை பொழிகின்ற காட்சிகளை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அடியவர்கள் எல்லாம் அந்த பூவை எடுப்பதற்காக அங்கே முட்டி மோதுகின்றார்கள். அடியவர்களே, உங்களுக்கு நிச்சயமாக அருள் கிடைக்கும். தூரத்தில் இருந்தார்கள் நம் பெருமானை வழிபட்டாலும் அந்த அருள் கிடைக்கும். இந்த சித்திர தேரிலே நம் பெருமானுடைய அந்த பூவானது அறியப்படுகின்றது. எங்கே நம் பெருமானுடைய அந்த பூவை வேண்டுவதற்காக முண்டி அடிக்காதீர்கள். தயவு செய்து
அதை பக்குவமாக வேண்டி அதை பக்குவமாக கண்களிலே ஒட்டி அதனை வழிபட்டுக் கொள்ளுங்கள். பெருமானுடைய எந்த சின்னங்களாக இருந்தாலும் சன்னதியானிலே இருக்கின்ற மண் கூட மகிமை பெற்றது. எனவே சன்னதியானில் இருக்கின்ற இலைகளில் இருந்து பூக்கள் வர அல்லவா, அதுபோல எங்களுடைய தலைகளத்தை மாற்றக்கூடிய வல்லமையும் அந்த சக்தியும் கொண்டவர் கலியுகத்தில் அருமையான இந்த இருப்பிடத்தீரான அந்த இருப்பிடத்திற்கு அருமையான இந்த நேரத்திலே நாங்கள் முருகப்பெருமானுடைய புகழ் பாடுகின்ற ஒரு திருப்புகளை காண்போம். அவனிதனிலே பிறந்து மதல எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்த இளையோனாய் அருமலை அருமலையே குதிந்து முதலை மொழியே புகன்று அதிவிதமனாய் தவைத்த பதினாராய் சிவகலைகளாகமங்கள் மிகவும் அறையோகம் அன்பர் திருமணியே மணிமுடியில் மீதமென்ற மனமகிழவே ஒரு சிரேமமாக வந்த மலைமகுழ்வாரதுங்க வடிவேலா பவனி வரையே புகந்து மயிலின் மீனே தவழ்ந்து படியதிரவே நடந்த கடல் வீரா பரமமே சரிந்து முருகனவே உகந்து பழனி மலவேல் அமர்ந்த பெருமாளே மதி போது மணி தடையாகரேசா கனி மொழி மாது குறமகள் பாதம் பருடிய மணவாழா காது மொழு விழிக்காக புற அருள் மாய அருள் திரு மருகோனே என்னை அழுகாமலனு தினம் காலில் வழிபட அருள்வாயே ஆதியனோடு தேவர் சுரலுற காடும் மகிழை மீளா ஆதியிலேறியமரர்கள் சூழ வரமிகு இளையோனே கூடமிக வளர்த்தோலை மருவு சுவாமி மலை உரையோனே நலரவாரி குவரிட வேலை விடவல பெருமாளே வருகின்ற முக்கியத்தன் என்பவர் பெற்றோரால் தவறவிடப்பட்ட நிலையில் நமது ஒளிபரப்பு காரியாலயத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். அவரை தவறவிட்ட பெற்றோர் எங்கிருந்தாலும் ஆலய செயல்போட்டியில் அமைந்துள்ள ஒளிபரப்பு காரியாலயத்திற்கு முன்பாக வந்து உங்கள் குழந்தை துஷ்யந்தனை கூட்டிச் செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சாவகச்சேரியைச் சேர்ந்த துஷ்யந்தன் என்பவர் அவரது பெற்றோரால் தவறவிடப்பட்ட நிலையில் நமது ஒளிபரப்பு காரியாலயத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். அவரை தவறவிட்ட பெற்றோர் எங்கிருந்தாலும் செயல்போட்டியின் அருகாமையில் அமைந்துள்ள ஒளிபரப்பு காரியாலயத்துக்கு வருகை தந்து உங்கள் பிள்ளை துஷ்யந்தனை கூட்டிச் செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நகயத்தின் திரு சத்தியம்
பாசம்பு அன்னதானம் மற்றும் இதர நேர்த்திகளை பூர்த்தி செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலய கலக்கி அறையில் தொடர்பு கொண்டு உரிய பற்றுச்சீட்டுகளை பெற்று உங்களது நேர்த்திகளை பூர்த்தி செய்யலாம் என்பதை அறிய தருகின்றோம். எம்பெருமானுடைய திருப்பணி வேலைகள் மீண்டும் ஆரம்பமாகி சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் எம்பெருமானுடைய திருப்பணி செயற்பாடுகளுக்கு நிதி செலுத்த விரும்பும் அடியார்கள் ஆலய உட்மண்டபத்தில் அமைந்துள்ள திருப்பணி உண்டியல் மூலமாகவும் ஆலயத்தின் முகப்பு பகுதியில் அமைந்துள்ள திருப்பணி காரியாலயம் மூலமாகவும் நிதியினை செலுத்தி பற்றுச்சீட்டினை பெற்றுக் கொள்ளலாம் என்பதை அறிய தருகின்றோம். சாவகச்சேரியைச் சேர்ந்த இந்தியன் என்பவர் பெற்றோரால் நவரவப்பட்ட நிலையில் எமது ஒலிபெருக்கி காரியாலயத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். அவரை தவறவிட்ட பெற்றோர் எங்கிருந்தாலும் எமது ஒலிபெருக்கி காரியாலயத்துக்கு வருகை தந்து உங்கள் குழந்தை சுஜேந்தரை கூட்டிச் செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சந்நிதியான் நேரடி நெறிப்படுத்தலில் எமது ஆலயத்தால் வெளியீடு செய்யப்பட்டுள்ள சந்நிதியான் அற்புதங்களும் அனுக்கிரகங்களும் என்னும் நூல் எமது ஒலிபெருக்கி காரியாலயம் மற்றும் ஆலய முகப்பு பகுதியில் அமைந்துள்ள திருப்பணி காரியாலயம் என்பவற்றில் விற்பனை செய்யப்படுகின்றது. அதனை பெற்றுக்கொள்ள விரும்பும் அடியவர்கள் மேலே கூறப்பட்ட இடங்களுக்கு சென்று பெற்றுக் கொள்ளலாம் என்பதை அறிய தருகின்றோம். நேரடி வர்ணனையானது நிறைவு பெறுகின்ற நேரம் சித்திரத்தேரிலே எம்பெருமான் சிறப்பாக உலா வந்து அடியவர்கள் யாவருக்கும் அருள் கொடுத்துள்ளார். அடியவர்களுக்கு பயபக்தி நீங்களும் சொல்லுவீர்கள். யாவும் உருவோவாறு Terima kasih.